அடியார்கள் உங்களுக்காக பால்குட வைப்பவரும் உங்க பக்கத்தில் கால் போட்டிருக்கிறாங்க, பூண்டு போட்டிருக்கிறாங்க, திருத்தேர் இழுத்து வர போறாங்க. அதெல்லாம் சம்மதமா? இந்த பூஜை நல்லபடியா கட்டி காப்பாத்துறீங்களா? பூஜை சந்தோஷம் தானே? மறுபடியும் பூஜை பண்ணலாமா? சரி சாமி, நான் உன்னை இல்லடத்துல அழைக்கிறேன். அந்த பாலை மேல அப்படியே அமர்ந்து இல்லடத்துல இருந்து விளையாடு சாமி. அடிய சர்வம் வெற்றியிலே மன்னவனே. அப்படி மூன்றாவது கடவுளாக நிகழக்கூடிய முருகப்பெருமான், நான்காவது கடவுளாக நிகழக்கூடிய நாராயணமூர்த்தி, ஐந்தாவது கடவுள் திரௌபதா தேவதை, ஆறாவது கடவுளாக நிகழக்கூடிய மதுரை வீரப்ப சாமி, ஏழாவது 7 கன்னிமார்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. கன்னி, ஆகாய கன்னி, உச்சக்கன்னி, வடக்கன்னி, கன்னி, கன்னி என்று சொல்லக்கூடிய அக்கா தங்கச்சி 5 7 பேரும் பக்கத்தில் கன்னிமார் சொருபத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி 7வது 7 கன்னிமார்களை தியானம் செய்து 8வது கடவுளாக திகழக்கூடிய ஈசானல், இந்திரன், அக்னி, அமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன் என்று சொல்லக்கூடிய கட்டி ஆளக்கூடிய தாயார் அங்காள பரமேஸ்வரி தியானம் செய்து 9வது கடவுளாக யார் அழைக்கணும்? ஊருக்கு அதிகாரி உத்தமியே பொன்னியம்மா.